ஸ்ரீ ரேவா காண்டம் 220 அத்தியாயம். லோடன ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் லோடனேஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர் பூமியின் தலைவனே, மன்னனே, ஒரு நபர் நர்மதை நதியின் வடகரையில் அமைந்துள்ள சிறந்த லோடனேஸ்வர தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அது அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியது. தேவர்களின் தலைவனை தரிசிக்கும் அந்த கணத்திலேயே 7 பிறவிகளில் சேர்ந்த பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. சிறுவயது முதல் செய்த பாவங்கள் மற்றும் இளமை பருவத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் தேவர்களின் தலைவனை தரிசிப்பதன் மூலம் அழிந்து போகின்றன. யுதிஷ்டிர மன்னர் கூறினார். நர்மதை நதியின் மகத்தான புனிதப்படுத்தும் ஆற்றல் 3 உலகங்களுக்கும் வியப்பளிப்பதாக உள்ளது. அதை தாம் முழுமையாக விவரித்துள்ளீர்கள். பிராமணரே, அது அனைத்து பாவங்களையும் அளிக்கக்கூடியது. அனைத்து தீர்த்தங்களையும் ஒன்றாக சேகரித்தால் கிடைக்கும் பலனை தரக்கூடிய ஒரு சிறந்த தீர்த்தத்தை குறித்து நான் அறிய விரும்புகிறேன். என் மீது கருணை கொண்டு அதை விரைவாக விளக்கவும். சிறந்தவரே, அனைத்து உலகங்களிலும் அரிதான விடை காணக்கூடிய பல வினாக்களுக்கு தாம் அளித்த விளக்கங்களை நானும் என் உறவினர்களும் செவிமடுத்துள்ளோம். வினாக்கள் அனைத்தையும் நன்கு அறிந்தவர்களில் முதன்மையானவரே, இந்த வினாவினை செவிமடுத்த பின்னர் உமது அருளால் நானும் என் உறவினர்களும் அங்கு செல்வோம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். மிக நன்று, மிக நன்று. மிகுந்த அறிவுடையவரே, இத்தகைய மன வலிமை கொண்ட உங்களை போன்ற ஒருவருக்கு 3 உலகங்களிலும் அடைவதற்கு கடினமானது எதுவும் இல்லை. பரதகுல தலைவனே, தர்மம், அர்த்தம், காமம் மற்றும் மோட்சம் ஆகியவற்றை உரிய காலங்களில் அறிபவரே அறிவுடையவர். அதுவே அவரது கடமையும் கூட. எனவே இந்த கேள்விக்கான சிறப்பான பதிலை நான் தமக்கு கூறுகிறேன். அதனை செவிமடுப்பதன் மூலம் பூமியில் உள்ள மனிதர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். நர்மதை நதிகளிலெல்லாம் மிகச் சிறந்தவள், மங்களகரமானவள், அனைத்து தீர்த்தங்களின் வடிவமாகவும் திகழ்பவள். ரேவா நர்மதை கடலுடன் சங்கமிக்கும் இடத்தில் அவளுக்கு ஒரு சிறப்பான மகிமை இருப்பதாக கூறப்படுகிறது. ரேவா வருவதை கண்ட பெருங்கடல் அவளுக்கு தலை வணங்கியது. அவளுடன் இணைந்த போது என்னுடன் இணையும் இவ்வளவு சிறப்பு மிக்கவள் யார் என்று அது சிந்தித்தது. சிந்தனைக்கு பின்னர் அவள் லிங்கத்திலிருந்து தோன்றிய மகத்தான ரேவா என்பதனை அது உணர்ந்தது. தனது ஆழ்ந்த மரியாதையை வெளிப்படுத்த அவளை நேருக்கு நேர் அணுகிய போது பெருங்கடல் அலைகளால் அவளுக்கு முன் புரண்டு பணிந்தது. மகத்தான நர்மதை நதி கடலில் கலக்கும் இடத்தில் தேவர்களின் தலைவனான இறைவனின் லிங்கம் ஒன்று தோன்றியது. லிங்கத்திலிருந்து தோன்றிய நதிகளிலேயே மிகச் சிறந்தவளாகவும் உயர்வாகவும் கருதப்படும் நர்மதை நதி மீண்டும் அந்த லிங்கத்திலேயே கலந்தாள். எனவே அவள் மிகுந்த புண்ணியம் வாய்ந்தவளாக திகழ்கிறாள். எப்போதும் நர்மதை நதியின் அருகிலேயே தங்கி அவளது நீரை பருகுபவர் அனைத்து யாகங்களிலும் தீட்சை பெற்று தினமும் சோமரசத்தை பருகுபவருக்கு இணையானவர் ஆவார். அச்சங்கமத்தில் புனித நீராடி லோடனேஸ்வரரை வழிபடும் ஒரு பக்தன் அஸ்வமேத யாகத்தை செய்ததற்கான பலனை அடைகிறான். மன்னனே, வாக்கு, மனம் அல்லது உடல் ஆகியவற்றால் செய்யப்பட்ட அனைத்து பாவங்களும் லோடனேஸ்வரரை அணுகுவதன் மூலம் கரைந்து போகின்றன. கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் சங்கரரால் ஒரு சிறப்பான சடங்கு விதிக்கப்பட்டுள்ளது. சிறந்த மன்னனே, அதனை செவிமடுப்பாயாக. ஏனெனில் அது அனைத்து பாவங்களையும் அழிக்கக்கூடியது. கார்த்திகை பௌர்ணமி நெருங்குவதை அறிந்து ஒருவர் சதுர்த்தசி சந்திரனின் 14ஆம் நாளன்று விரதமிருந்து பின்னர் நர்மதை நதியில் புனித நீராட வேண்டும். அதன் பின்னர் அவர் பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் தர்ப்பணம் செய்து முறைப்படி ஸ்ரார்த்தம் செய்ய வேண்டும். அவர் லோடனேஸ்வரரை வழிபட வேண்டும் மற்றும் இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். அத்தகையவரின் வாழ்க்கை பயனுள்ளது. அவரது அனைத்து செயல்களும் பயனுள்ளவையாக அமைகின்றன. மனதை முழுமையாக ஒருமுகப்படுத்தி லோடனேஸ்வரரை தரிசிக்காதவர்கள் முடவர்களை விட சிறந்தவர்கள் அல்லர். அவர்களின் வாழ்க்கை வீணானதாகும். உண்மையான பக்தனின் குடும்பத்தில் எவரும் பேய் நிலையை அடைய மாட்டார்கள். எவரும் இழிவான பிறவியை, கீழ்மையான கருப்பையில் பிறப்பதை அடைய மாட்டார்கள்.
தீர்த்தங்கள் சங்கமிக்கும் இடத்திற்கு சென்று முறைப்படி நீராடும் சடங்கை செய்ய வேண்டும். நற்பயன் தரும் பாடல்கள் மற்றும் நடனங்களுடன் கூடிய இரவு விழிப்பு சடங்கையும் மேற்கொள்ள வேண்டும். இரவு கழிந்து விடியற்காலை வந்ததும் பக்தன் பெருங்கடலை வணங்கி அதை ஆவாகனம் அழைத்தல் செய்து விதிக்கப்பட்ட நெறிமுறைகளின்படி புனித நீராட வேண்டும். ஆமந்தரணத்திற்கான கடலை அழைப்பதற்கான மந்திரம் பிரணவத்துடன் கூடிய விஷ்ணு வடிவமாக திகழும் தீர்த்தங்களின் இறைவனை தமக்கு வணக்கம். இறைவனை, நான் நீராடும் போது இந்த கடல் நீரில் தாம் எழுந்தருளி இருப்பீராக. ஸ்நான நீராடல் மந்திரம் அக்னி தேவனே உடலில் வீரியத்தை விந்துவை நிலை நிறுத்துபவர். அவர் ஒளிமிக்கவர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அமிர்தத்தின் உறைவிடமான தொப்புள் போன்ற மையமாவார். பாண்டுவின் மகனே, இத்தகைய உண்மையான கூற்றை உரைத்தவாறே பக்தன் நீராடுகிறான். ஆறுகளில் தலைவனான அந்த தீர்த்தத்தில் ஒரு மனிதன் பல 100 மற்றும் ஆயிரக்கணக்கான பிறவிகளில் பல பாவங்களை செய்திருக்கலாம். ஆனால் அந்த உப்பு கடலில் ஒரு முறை நீராடுவதன் மூலம் அவன் அத்தனை பாவங்களையும் போக்கிக் கொள்கிறான். குருகுலத்தின் தலைவனே, எங்கும் நிறைந்திருக்கும் இந்த மாபெரும் கடல் தெய்வீக தோற்றம் கொண்டது. எனவே மந்திரம் இன்றி கற்றறிந்தவர்கள் இக்கடலை தர்பை புல்லின் நுனியால் கூட தொடக்கூடாது. அர்க்க மந்திரம். அனைத்து ரத்தினங்களின் இருப்பிடமே, நீயே ரத்தினங்களுள் முதன்மையானவன். அமரர்களின் தலைவனே, இந்த அர்க்கியத்தை ஏற்றுக்கொள்வீராக. தமக்கு நமஸ்காரம். அதன் பின்னர் பக்தன் பித்ருக்கள், தேவர்கள் மற்றும் மனிதர்களுக்கு நீர்க்கடன் தர்ப்பணம் அளிக்கிறான். பின்னர் ஆற்றிலிருந்து வெளியே வந்து உலகை காக்கும் தேவர்களை போன்ற 5 சிறந்த அந்தணர்களை கொண்டு ஸ்ரார்த்த பித்ரு வழிபாட்டு சடங்கை செய்கிறான். அந்த அந்தணர்களை வழிபடுவதன் மூலமாகவே லோகபாலகர்களை வழிபட வேண்டும். பின்னர் பக்தன் தனது நற்செயல்கள் மற்றும் தீய செயல்களை அவர்களிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சிறு வயது முதல் இளமை மற்றும் முதுமை பருவம் வரை தான் செய்த பாவங்கள் அனைத்தையும் அவர்களிடம் ஒப்புக்கொண்டு அவற்றை உலகை காக்கும் தேவர்களிடம் சமர்ப்பிக்கிறான். பக்தன் பின்வருமாறு கூறுகிறான்: சிறுவயது முதல் அல்லது பல பிறவிகளாக அல்லது பிறந்ததிலிருந்து தான் செய்த எந்த ஒரு அசுபமான செயலையும் அந்தணர்களிடம் முழுமையாக ஒப்புக்கொண்டு விட்டேன். என் அனைத்து நிலைகளிலும் அவர்கள் உடன் இருக்கிறார்கள். அவ்வாறு கூறிய பின்னர் பக்தன் அவர்களுக்கு முன்னால் தரையில் புரள வேண்டும். அவர்களின் அனுமதியை பெற்ற பின்னர் புனித நீராடலை மேற்கொள்ள வேண்டும். சிறந்த மன்னனே, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய சார்த்த சடங்கையும் முறைப்படி செய்ய வேண்டும். இதனை செய்தால் அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும். ஒருவர் தனது நற்செயல்கள் மற்றும் தீய செயல்களை ஆராய்ந்து தன்னை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினால் அதற்கான வழிமுறையை இங்கே செவிமடுங்கள். அந்த மாபெரும் தீர்த்தத்தில் புனித நீராடிய பின்னர் அந்த மனிதன் தரையில் புரண்டு கொண்டே முன்னேறுகிறான். அறநெறி சார்ந்த செயல்களை செய்தவன் அவற்றை நோக்கியும், தீய செயல்களை செய்தவன் அதற்கு எதிர் திசையிலும் செல்கிறான். அதன் மூலம் தீய செயல்களை செய்தவன்தான் முன்பு சேர்த்த பாவங்களை உணர்வான். அந்த சிறந்த தீர்த்தத்தில் புனித நீராடிய பின்னர் அவன் முறைப்படி தானம் செய்ய வேண்டும். லோடனேஸ்வரரை வழிபட்ட பின்னர் அவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். நேர்மையான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் மூலமும் அவன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். ஆகவே சிறந்த மன்னனே, அதனை முழுமையாக உணர்ந்து மனிதர்கள் அனைவரும் ஹரனார் சிவனார் வீற்றிருக்கும் அந்த இடத்தில் நீராட வேண்டும். பூமியை பாதுகாப்பவனே, விதிமுறைகளின்படி புனித நீராடிய பின்னர் அனைத்து பாவங்களையும் போக்கிக் கொள்ளும் பொருட்டு வேதங்களை கற்று தேர்ந்த அந்தணர்களை அவன் வணங்கி போற்ற வேண்டும். சிறந்த மன்னனே, அந்த தீர்த்தம் இத்தகைய நற்பண்புகள் அனைத்தையும் கொண்டுள்ளது. அந்த தீர்த்தத்தின் சிறப்பை கவனமாக செவிமடுப்பாயாக. அத்தீர்த்தத்தில் புனித நீராடி பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் நீர்க்கடன் தர்ப்பணம் அளித்து பித்ருக்களுக்கு ஸ்ரத்தையுடன் சார்த்தம் செய்து அந்தணர்களுக்கு பசுக்கள், நிலங்கள், எள் மற்றும் தங்கம் ஆகியவற்றை தானம் செய்பவன் ஸ்வர்கலோகத்தில் 100 கோடி மற்றும் 60,000 ஆண்டுகள் கௌரவிக்கப்படுகிறான். அவன் சிறந்த விமானத்தில் அமர்ந்து ஸ்வர்க்கத்தை அடைகிறான். ரேவா நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் நீராடுவதால், நர்மதை நதி உள்ள அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடுவதால் கிடைக்கும் அதே பலன் கிடைக்கிறது. தங்கம், வெள்ளி, செம்பு, ரத்தினங்கள், முத்துக்கள், பசுக்கள், காளைகள், நிலங்கள் மற்றும்
பிற தானியங்களை தானமாக வழங்குவதன் மூலம் ஒருவன் அழியாத நற்பலனை பெறுகிறான். நற்செயல்கள் மற்றும் தீய செயல்கள் அனைத்தும் நிச்சயமாக தங்கள் பலன்களை தரும் என்பதில் ஐயமில்லை. யுதிஷ்டிர மன்னரே, அந்த தீர்த்தத்தில் பக்தியுடன் நீராடும் தன் உயிரை துறக்கும் ஒருவன், அவன் எவராக இருந்தால் பெரும் புண்ணிய பலனை செவிமடுப்பீராக. கோடிக்கணக்கான ஆண்டுகள் சிவனின் அரண்மனையில் இன்புற்று வாழ்ந்த பின்னர் அவன் தூய குடும்பத்தில் பிறந்து வேதங்களையும் வேதாங்கங்களையும் நன்கு அறிந்த அந்தணனாக திகழ்வான். அவன் புதல்வர்கள், பேர பிள்ளைகள், செல்வம் மற்றும் தானியங்களுடன் 100 ஆண்டுகள் வாழ்வான். அவன் எவ்வித நோய்களும் இன்றி இருப்பான். கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் கூடி வரும் வேளையில் லோடனேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் 12 முறை மேற்கொள்ளப்படும் சோமநாதர் யாத்திரையினால் கிடைக்கும் அதே பலனை ஒருவன் அடைகிறான். குந்தியின் மைந்தனே, லோடனேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் கயை, கங்கை, குருக்ஷேத்திரம், நைமிசம் மற்றும் புஷ்கரம் ஆகிய புனித தலங்களுக்கு சென்றால் கிடைக்கும் அதே பலன் கிடைக்கிறது. இந்த மங்களகரமான நூலை பக்தியுடன் செவிமடுக்கும் ஒருவன் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபட்டு ருத்ரலோகத்தை அடை. 220ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.